ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டெடுத்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை பேரிசில் அழைத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். தம்முடைய பிள்ளையாக்கினீரே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாள் வரைக்குமா எங்கள் தேவையை சந்தித்து போக்கில் வருத்தமாக காத்து கொண்டு ஆண்டவர் கிறிஸ்துக்குள்ள எங்களை காத்து வருகிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வேத பாட கூட்டத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக, நன்மையினால் கர்த்தர் நிரப்பும்படியாக ஆவியில் ஏற்பட்ட ஒருவ சத்தமாக சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. ராஜா ஒவ்வொரு வாரமும் ஆமென் ஆமென். உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சாயங்கால வேளையில் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வேளையில் கூட நாம் நம்முடைய வேத பாடத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை அல்லது உவமைகளை நாம் தியானித்து வருகிறோம். அதன்படியாக இன்னைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வரைக்கும், 36 முதல் 43 வரைக்கும் சொல்லப்படுகிற இந்த விதைக்கிறோன்னு அல்லது கோதுமை விதையும் களைகளை பற்றியதான உவமையை இன்னைக்கு நாம் படிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் அந்த உவமையை நாம் படிப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 முதல். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதித்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீரல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுற்றிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். ஆமென். இதனுடைய விளக்கத்தை 36 முதல் 43 வரைக்கும் நம்ம படிக்க முடியும். அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்னியால் சுட்டிருக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இயேசு கிறிஸ்து விளக்கி சொன்னார். அல்லேலூயா. இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரம் முழுவதும் உவமைகளால நிறைந்திருக்கிற ஒரு பகுதி தான் இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரம்.
இதுல இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை, தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் அல்லது பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் என்று சொல்லி அந்த பரலோக ராஜ்யத்தை பற்றிதான ரகசியங்களை உவமைகள் வழியாக இயேசு கிறிஸ்து இங்க போதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். நம் மத்திய அது 13ஆம் அதிகாரத்துல அங்க திரளான ஜனங்கள், 2ஆம் வசனம், திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையில நின்றார்கள். அவர் அங்கே அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார் என்று சொல்லி விதைக்கிறவனை பற்றிதான உவமையிலிருந்து ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். அப்ப விதைக்கிறவனை பற்றி உவமை வேற, கோதுமையும் களைகளும் பற்றின உவமைகள் வேற. அல்லேலூயா. அப்ப விதைக்கிறவன் உவமை பற்றி ஆண்டவர் ஒரு வகையான பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். ஆனா இங்க கோதுமையும் களையையும் பற்றின உவமைகளை இன்னுமாக பொதுவான ஒரு ரகசியத்தை, பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை, அல்ல பரலோக ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது, மனுஷன் மத்தியில் எப்படி கிரியை செய்கிறது என்கிறதான அந்த காரியங்களை இந்த கோதுமையும் களைகளும் பற்றின உவமைகளில் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்க வாசிக்கும் போது 24 வசனத்துல வாசிக்கிறோம், வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த விதை, இந்த ஊமை கேட்டுட்டு சீசனுக்கு புரியாதபடினால அவங்க போய் வீட்டுக்கு போகும்போது அதனுடைய விளக்கங்களை இயேசுட்ட கேட்கும் போது அழகாக அந்த ஊமுடைய விளக்கத்தையும் இயேசு என்ன செஞ்சாரு, சொல்லிக் கொடுத்தார். அதுதான் 36 - 43 வரைக்கும் படிக்க முடியும். அப்ப நம்ம படிப்போம். இங்க படிக்கும் போது இந்த 24 வருஷம் படிக்கிற திருப்பியும், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ விதை, அந்த விதைக்கிறவன் யார் அப்படின்னா மனுஷகுமாரன் என்று வேதம் சொல்லுகிறது. 36 வசனம், 37 வசனம், அவர் பெருவித்திரமாக நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். அப்ப விதை விதைக்கிறவர்கள் யார் அப்படின்னா மனுஷகுமாரனார் இயேசு கிறிஸ்து தான் விதைகளை என்ன செய்யறாரு, விதைக்கிறார். அல்லேலூயா. விதைகளை விதைக்கக்கூடிய எல்லா கிருபையும் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உண்டு. அவர் தான் நல்ல விதைகளை விதைக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் படிக்கும் போது, மத்தேயு 4:23, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அப்ப இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயங்களில் பிரவேசித்து உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அல்லேலூயா. அப்ப இயேசுதான் உலகத்துல விதைகளை, நல்ல விதைகளை, அந்த சுவிசேஷம் என்கிற நல்ல விதைகளை ஆண்டவர் விதைக்க தொடங்கினார். அல்லேலூயா. அப்ப நல்ல விதைகளை விதைக்கிறவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து விதைக்கிறார். இங்க ஒருவேளை நம்ம அநேக பிரசங்கங்கள் கேட்கலாம், நிறைய வார்த்தைகளை நம்ம கேட்கலாம். ஆனாலும் கூட அந்த வார்த்தையின் மூலமாக நமக்குள்ளாக நல்ல உபதேசங்களை, நல்ல சுவிசேஷமான வார்த்தைகளை நமக்குள்ள விதைக்கிறது யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் விதைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்மோடு கூட பேசுகிறது மனுஷன் அல்ல, நம்மோடு கூட பேசுகிற பிரசங்கியார் அல்ல, மற்ற யாரும் கிடையாது. நம்மோடு கூட பேசுகிறது யாரு? இயேசுவே தமது வார்த்தையினால நமக்கு என்ன செய்கிறாரு, சுவிசேஷங்களை என்ன செய்கிறாரு, விதைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இயேசுதான் விதைக்கிறார். அப்ப நமக்குள்ள விதைக்கிறது இயேசு, வசனங்களை விதைக்கிறது இயேசு, வார்த்தையும் அவர்தான். வார்த்தையா இருக்கிற இயேசு தமது நல்ல வார்த்தைகளை, நல்ல விதைகளை நமக்குள்ள என்ன செய்யறாரு, விதைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப நல்ல வார்த்தைகளை ஆண்ட விதைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தைகளை விதைப்பதற்கு உண்டான அந்த தரிசனத்தை இயேசு தேவன் தான் இயேசு கொடுத்தார். ஒரு வருஷம் படிக்கலாம். தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை நான் படிக்கிறேன். தானியேல் 7, 13, 14. ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர், இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம்,
நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா ராஜரீகத்தையும் கர்த்தத்துவத்தையும் எல்லா அதிகாரத்தையும் யார் கொடுத்திருக்கிறது? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் வரும்போதே அவர் ராஜ்யத்தை உலகத்துல ஸ்தாபிக்கிறதுக்காக இயேசு வந்தார். அந்த ராஜ்யத்தை எப்படி ஆண்டு ஸ்தாபிக்கிறார் அப்படின்னா, தம்ம சுவிசேஷத்தின் மூலமாக ஜனங்களுடைய இருதயத்துல என்ன செய்யறாரு? ஸ்தாபிக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து சும்மா அப்படியே விதைக்கிறார் வந்தார் அப்படின்னா சும்மா வரல. அவர் வரும்போதே தமது ராஜ்யத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஒரு வசனம் படிக்க முடியும். ஏசாயா 9ஆம் அதிகாரம். இது ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் சமயத்திலே இந்த வசனங்களை நாம் படிப்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த வசனம். 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஆமென். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஆனா குமாரன் பிறக்கல, கொடுக்கப்பட்டார். பாலகனாக இயேசு பிறந்தார், குமாரனாக கிறிஸ்து பிறந்தார், கொடுக்கப்பட்டார். நான் திரும்பி சொல்றேன். கண்ணின் மரியின் வயிற்றுல இயேசு குழந்தையாக பிறந்தார். ஆனா கிறிஸ்து குழந்தையாக பிறக்கல, கிறிஸ்து கொடுக்கப்பட்டார். அப்ப கொடுக்கப்பட்டார். அவர் எங்க இருந்தாரு? ஏற்கனவே பரலோகத்தில் இருந்தவர் நமக்காக கொடுக்கப்பட்டார். இல்லையே சொல்லுங்க. அப்ப அதுல அழகா போட்டுக்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். குமாரன் யாரு? இயேசு. இயேசு குமாரனாக கொடுக்கப்பட்டார். சரீர பிரகாரமாக மரியின் வயிற்றில் என்ன செஞ்சாரு? பிறந்தார். ஆனா ஆவிக்குறி பிரகாரமாக ஏற்கனவே இருந்தவர் நமக்காக என்ன செஞ்சாரு? கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. இப்ப நமக்காக கொடுக்கப்பட்டார். அப்ப கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து உலகத்துல எப்படி உள்ள பிரவேசிக்கும் போது, தாயின் வீட்டுல பிரவேசிக்கும் போது, உலகத்துல குமாரனாக வரும்போது எப்படி வந்தார்னா, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல சுமந்து கொண்டு வந்தார். கர்த்தத்துவம் என்னது? ஒரு ராஜ்யம், ஒரு அரசாங்கத்தையே. அப்ப என்ன அரசாங்கம்? பரலோக ராஜ்யத்தையே, பரலோக அரசாங்கத்தையே அவர் வரும்போதே தம் தோளில் என்ன செஞ்சாராம்? சுமந்து கொண்டுதான் உள்ள வந்தார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டு வந்தது மட்டும் இல்ல, அந்த ராஜ்யத்தை உலகத்துல ஸ்தாபிப்பதற்காக ஒரு விதைக்கிறவனை போல வார்த்தை என்கிற சுவிசேஷத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஆண்டவர் விதைக்க தொடங்கினார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ராஜ்ய சுவிசேஷத்தை நம்ம கேட்டதுனாலதான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். இப்ப அந்த சுவிசேஷத்தை நம்ம கேட்கல, கேள்விப்படல அப்படின்னா யாராவது மூலம் கேள்விப்பட்டோம். ஆனா யார் மூலமா கேள்விப்பட்டாலும் நமக்குள்ள விதைச்சது யாருன்னா இயேசுதான் விதைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு அந்த அதிகாரத்தை, அந்த கர்த்தத்துவத்தை கர்த்தர் ஏற்கனவே என்ன செஞ்சாரு? கொடுத்திருக்கிறார். அத தானியேல படிச்சோம். அல்லேலூயா. ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தோடு கூட வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த சுவிசேஷத்தை விதைக்கக்கூடிய, அந்த ராஜ்யத்தின் வார்த்தைகளை நமக்குள்ள கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை இயேசு நமக்குள்ள பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதுதான் விதைக்கிறவர் மனுஷகுமாரன். விதைக்கிறவர் யாரு? மனுஷகுமாரன். அப்ப தொடர்ந்து படிக்கும் போது அந்த விதை அல்லது அந்த நிலம் எது அப்படின்னா இந்த உலகம். 37வது வசனம் அல்லது 38வது வசனம், நிலம் உலகம். மத்தேயு 13:38, நிலம் உலகம். அல்லேலூயா. இப்ப இந்த உலகம் தான் இயேசுவுக்கு நிலமா காணப்படுகிறது உலகத்துல. அப்ப உலகம் சொன்னாலே உலகத்துல காணப்படுகிற ஒவ்வொரு மனுஷரும் ஆண்டவருக்கு நிலமாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம முன்னாடி நீங்க விதைக்கிறவனை பட்டுதான ஊமையை படிக்கும் போது 4 வகையான நிலத்தை படிக்க முடியும். ஒன்று வழி அருகே உள்ள நிலம், 2வது கற்பாறை நிறைந்த நிலம், 3வது முற்கள் நிறைந்த நிலம், 4வது நல்ல நிலம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நிலம் எதை குறிக்கிறது அப்படின்னா, நிலம் எதை குறிக்கிறது? ஒவ்வொரு மனுஷனை குறிக்கிறது. வார்த்தை கேட்கிற அந்த விதைக்கிறவன், அந்த விதைக்கும் போது அந்த விதை விழுகிற அந்த நிலம் எப்படிப்பட்டதோ அது ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப ஆனா இங்க மனுஷனுடைய இருதயம் நிலம் என்று சொல்லப்படல, பொதுவாக உலகம் நிலம் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக உலகம் நிலம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நிலம் என்பது பொதுவாக உலகத்தை ஆண்டவர் குறிக்கிறார். அந்த உலகத்துல ஆண்டவர் தமது விதை என்ன செய்யறாரு? தூவுகிறார் அல்லது விதைக்கிறார். அல்லேலூயா.
மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க? உபதேசம் பண்ணுங்கள். அப்ப ஆண்டவரின் வார்த்தையை அவளுக்கு என்ன செய்யுங்க? சொல்லுங்க என்று சொல்லி ஆண்டவர் சகல ஜாதிகளுக்கும் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கு என்ன செய்யுங்க? என் வார்த்தைகளை சொல்லுங்கள். ஏன்னா ஆண்டவர் இந்த உலகம் தான் நிலம், அவருக்கு இயேசுக்கு இந்த உலகம் தான் நிலமா காணப்படுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த விதையை யார் கையில கொடுத்திருக்கிறார்னா நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவரே என்ன செஞ்சாரு? விதைகளை மனுஷனுடைய இதயத்துல என்ன செஞ்சாரு? விதைத்தார். 12 சீஷர்களை விதைத்தார். எங்கெல்லாம் உபதேசம் பண்ணாரோ, எங்கெல்லாம் போய் ஆலயத்துல ஜப ஆலயங்களை பிரசங்கித்தாரோ, உபதேசம் பண்ணாரோ, அங்கெல்லாம் வசனங்களை, இந்த சுவிசேஷ வார்த்தைகளை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்து விதைத்தார். அந்த விதை பலனாகி அந்த விதை இன்னொரு விதையாக மாறி ஒவ்வொரு உள்ளத்துல அப்படி மாறி மாறி விதைத்து 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 இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள்ல நமக்கு யாரோ ஒரு ஊழியக்கார் வந்து என்ன செஞ்சாங்க? அந்த விதையை நம்ம உள்ளத்துல விதைத்திருக்கிறார்கள். இப்ப இன்னும் உலகத்துல இன்னும் விதைக்கப்பட வேண்டிய அந்த நிலம் இன்னும் நிறைய இருக்கு. ஆமென். இன்னும் நிறைய இருக்கு. நம்ம பக்கத்து வீட்டுல நண்பர்கள் அல்லது உறவினர்கள் இன்னும் ஏராளமான பேருக்குள்ளாக அந்த வார்த்தை, சுவிசேஷ வார்த்தை என்ன செய்யணும்? விதைக்கப்பட வேண்டியதா காணப்படுகிறது. அல்லேலூயா. அந்த கடமை இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டு கொடுத்திருக்கிறார். நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது. விதைகளை என்ன செய்யணும்? விதைக்கணும். இன்னொரு வசனம் படிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 பேதுரு 3:22. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அவருக்கு எல்லாமே கீழ்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரம், வல்லமை. அப்ப அந்த அதிகார வல்லமை இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ளாக வார்த்தையின் மூலமா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எல்லாவற்றையும் நமக்குள்ளாக ஆண்டு கொடுத்திருக்கிறார். ஆமென். இப்போ ஃபர்ஸ்ட் விதைக்கிறவர் யாருன்னா மனுஷகுமாரன். நிலம் உலகம். நிலம் உலகம். மூன்றாவது நாம் படிக்கும் போது 38வது வசனம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். அப்ப நல்ல விதை எதுனா ராஜ்யத்தின் புத்திரர். ஆனா அந்த விதைக்கிறன்னு பற்றின ஊமையை நாம் முதல் படிக்கும் போது நல்ல விதை அல்லது நிலம் தான் ராஜ்யத்தின் புத்திரர். நிலம். அப்ப நிலம் 4 வகை நிலம். ஒவ்வொரு இருதயம் எப்படிப்பட்டதா காணப்படுகிறதோ அதான் ஒவ்வொரு மனுஷனுக்கு குறிக்கிறது. ஆனா இங்க நல்ல விதை தான். அங்க வந்து விதை வசனம். விதைக்கிற பட்ட அந்த ஊமை வரும்போது விதை என்பது வசனம். ஆனா இங்க விதை பாத்தீங்கன்னா நல்ல விதை யாரு? ராஜ்யத்தின் புத்திரர். களைகள் யாரு? பிசாசின் புத்திரர். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 38வது வசனம், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். ஆமென். அல்லேலூயா. ஒரு ரகசியத்தை சொல்றேன். இந்த விதை நிலமெல்லாம் உலகம் தான். உலகம் ஃபுல்லா விதை. அந்த விதை ராஜ்யத்தின் புத்திரர், நல்ல விதை. அப்ப இங்க 2 வகையான விதைகளை நம்ம பார்க்க முடியும். ஒன்று நல்ல விதை, இன்னொன்று களைகள். இப்ப நல்ல விதை, அப்ப நல்ல விதை களைகள் ரெண்டையும் பிரிச்சு பார்க்கவே முடியல. இங்க மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 வசனம், வேறொரு ஊமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் நல்ல நிலத்தில் தன் நிலத்தில் நல்ல விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துட்டு போனான். அப்ப கோதுமைக்குள்ள களைகளை விதைத்துட்டு போன. கோதுமை என்பது நல்ல விதை. கோதுமை என்பது நல்ல விதை. அப்ப அந்த களைகளுக்குள்ளாக அல்லது கோதுமைக்குள்ளாக களைகளை சத்துரு என்ன செய்யறான்? விதைக்கிறான். அல்லேலூயா. சத்துரு என்ன செய்யறான்?
விதைக்கிறான். அப்ப நல்ல கவனிங்க. அப்ப நம்ம நல்ல விதையா அல்லது களைகளா அப்படின்னு ஆரம்பத்துல தெரியாது. ஆமென். நல்ல விதையா களையான்னு தெரியாது. நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டுடைய வசனத்தை நாம் ஆவலாக ஏற்றுக்கொண்டு, மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு, அந்த வசனத்தை விசுவாசித்து இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, நான் ராஜ்யத்துக்குள்ள வரணும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நான் ஒரு அங்கமாக இருக்கணும், தேவ ராஜ்யத்தினுடைய அந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியணும், தேவ ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்குல எல்லாம் மாறணும் என்று சொல்லி அந்த உத்தமமாக வசனத்தை கீழ்ப்படிவானால் அவன் நல்ல விதையாக மாறிடுவான். அவன் என்ன ஆயிடுவான்? நல்ல விதை என்கிற கோதுமை விதையாக மாறிடுவான். ஆனா வசனத்தை கேட்காம, வசனத்தை விசுவாசிக்காம, உலக பிரகாரமான அக்கிரமமான வாழ்க்கை வாழுகிறவன், உலக பிரகாரமான பாவ வாழ்க்கை, துன்மார்க்கமாக வாழ்க்கை வாழுகிறவன், அவனை பார்த்து வேதம் சொல்லுகிறது கலை என்று சொல்லுகிறது. ஆமென். ஆமென் சொல்லாமா? கலை என்று சொல்லுகிறது. 41வது வசனம், மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரம செய்கிறவர்கள். அக்கிரம செய்கிறதா யாரு? கலைகள். அப்ப அந்த கலைகளுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் இங்க. அவங்கள யாரு? இடர்கள் அப்படின்னு என்னது? நல்ல விதை முளைத்து வரக்கூடாதபடி தடை பண்ணுகிறவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் நம்ம சுற்றில அப்படி இருப்பாங்க, நம்ம குடும்பத்திலும் கூட இருப்பாங்க. சொல்லுங்க. வசனத்தை கீழ்ப்படிய கூடாதபடி நம்ம குடும்பத்துல கூட என்ன செய்வாங்க? சில கலைகள் இருக்கும். சொல்லுங்க. நம்ம பக்கத்துல வேலை செய்யும் போது பக்கத்துல சில கலைகள் இருக்கும். நம்ம என்னதான் ஆண்டவருக்காக வாழலாம், நம்ம வசனத்துபடி வாழணும், ஆண்டவருக்கு பிரியமா வாழணும் என்று சொல்லி முயற்சி பண்ணும்போது அந்த கலைகளை போல அவிசுவாசிகள் தேவ வசனத்துக்கு மனப்பூர்வமாக விட்டு கொடுக்காதவங்க நமக்கு விரோதமா என்ன செய்வாங்க? பரியாசம் பண்ணுவாங்க, நமக்கு இடைஞ்சலா இருப்பாங்க. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாகவே அவங்க நமக்கு விரோதமா என்ன செய்வாங்க? செயல்படுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்கள கலைகள். வேதம் சொல்லுகிறது கலைகள். அது நம்ம சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம். தேவ சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து வாழ தொடங்கும் போது அதுக்கு யாரெல்லாம் இடரலா வர்றாங்களோ அவங்கள யாருங்க? கலைகள். இரண்டாவது அக்கிரமக்காரர் என்று சொல்லப்படுகிறது. அவங்கள யாருங்க? அக்கிரமக்காரர். இந்த நடந்து வர சொல்லுங்க. இங்கதான் நடந்து வந்துருவோம். அவங்கள யாருங்க? அக்கிரமக்காரர். அக்கிரமக்காரர் தானே அவங்க. சொல்லுங்க. அவங்கள அக்கிரமம் செய்யறவங்க. அவங்க நியாயத்தை செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க பார்வையில நியாயமா தோன்றலாம் சில விஷயங்கள், நான் பண்றது கரெக்ட், நான் செய்யறது கரெக்ட் என்று சொல்லி. ஆனா அவர்கள் நியாயத்தை செய்யறது இல்லை. அவங்க அக்கிரமக்காரர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அந்த அக்கிரமக்காரர் மத்தியில தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். கலைகள் மத்தியில தான் நம்ம இருக்கிறோம். நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கலாம், ஆண்டவரே இந்த கலைகளை பிடிங்க போட ஆண்டவரே. எப்படி இந்த வேலைக்கார கேட்டது போல எஜமான்ட்டு கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? கீழே வாசிக்கிறோம். 27 வசனம். வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீரல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார். இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எங்க வீட்டு எனக்கு விரோதம் எழும்புற எல்லாம் பச்சிங்க ஆண்டவர், அழிங்க ஆண்டவர், குத்துங்க ஆண்டவர், வெட்டுங்க ஆண்டவரே சொன்னீங்கன்னா ஆண்ட சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? வேண்டாம். பதில் தரமாட்டாரு. எப்படி ஆண்ட இங்க சொல்றது போல. அதற்கு அவன் 29 வசனம். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட என்ன செய்வீங்க?
அப்ப ஆண்டவருக்கு களைகளை விட எதுதான் முக்கியம், எதுதான் அக்கறையா இருக்கிறாருன்னா கோதுமை மேல அக்கறையா இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நானும் நீங்களும் ஆண்டவருக்காக விசுவாசத்துல ஆண்டவருக்காக வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்வோமானால் கர்த்தர் எங்க மேல உங்க மேல அக்கறையா இருக்கிறார் இல்லையா. ஒரு நாள் களைகளா இருக்கிற அவிசுவாசி மேல கர்த்தர் என்ன செய்யல, அக்கறையா இல்லை. ஆமென். ஒரு நாள் ஆண்டவர் அவங்க மேல என்ன செய்யல, ஆண்டவர் அன்பு வைக்கல. ஆண்டவருக்கு முக்கியம் யாருங்க, கர்த்தருக்காக வாழறவங்க தான், கனி கொடுக்கிறவங்க தான், பலன் கொடுக்கிறவங்க தான். நல்ல கோதுமையாக நல்ல களஞ்சியத்தில் சேர்க்கக்கூடிய அளவுக்கு கோதுமைகளா இருப்போமானால் கர்த்தர் என் மேல உங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறார். ஆமென். நமக்கு ஒரு சின்ன சேதம் கூட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. களைகளை பிடுங்கும் போது அந்த கோதுமைக்கு என்ன டேமேஜ் ஆயிருமோ, கோதுமைக்கு என்ன பாதிப்பு வந்துருமோ, அதையே சேர்த்து பிடுங்கி விடுவாங்களோ என்று சொல்லி அந்த ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, பரவாயில்ல என் கோதுமைக்கு ஒண்ணு பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி களைகளையும் கூட என்ன செய்யறாரு, உலகத்துல விட்டு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இன்னும் துன்மார்க்கன் ஏன் உலகத்துல இருக்கிறா அப்படின்னா நம் நிமித்தமா தான். ஆமென் சொல்லுங்க. இன்னும் நிறைய பேர் ஆண்டவர் ஏன் பழி வாங்காம இருக்கிறாரு அப்படின்னா நம் நிமித்தமா தான். ஆமென். அப்ப நம்ம கரெக்டா இருந்தா போதும். நம்ம அதை புரிந்து கொள்ளணும். நமக்கு நம்ம சில கேள்விகள் வரலாம். ஏன் ஆண்டவரே எனக்கு இத்தனை பேர் எழும்புறாங்க, இத்தனை இடைஞ்சல் வருது, இத்தனை போராட்டம் வருது, அவனுக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, அவன் இல்லாம போயிட்டாங்கன்னா நான் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேனே, எப்படி ஆண்டக்குள்ள இப்படி மகிழ்ச்சியா இருப்பேனே என்று சொல்லி ஒரு நினைக்கல. இல்லப்பா, நீ அவங்களை பிடிக்கிட்டன்னா உனக்கு ஏதாவது டேமேஜ் வந்துடும். யாருக்காவது தேவ பிள்ளைகளுக்கு யாராவது கோதுமைக்கு என்ன சேர்ந்துடும், பாதிப்பு வரக்கூடாது என்று சொல்லிதான் கர்த்தர் களைகளை இன்ன வரைக்கும் பிடுங்காமல் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சத்தமாலையிலே சொல்லுங்க. அப்ப நானும் நீங்களும் அதை நாம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். புரிந்து கொள்ளணும். அப்ப களைகள் யார் அப்படின்னா பொல்லாங்கனுடைய புத்திரர். பொல்லாங்கின் 38 வசனம். களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். பொல்லாங்கனுடைய புத்திரர். அந்த பொல்லாங்கனுடைய புத்திரர் யாரு அப்படின்னா அது கீழே 41 வசனம் இப்ப படிச்சோம். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும், அவங்கள பொல்லாங்கனுடைய புத்திரர் எப்படி இருக்காங்க, இடலா இருக்கிறாங்க. அது ராஜ்யத்துக்கே எதிரி அவர்னா அவங்கதான். தேவ ராஜ்யம் இந்த பூமியில முழுமையாக செயல்படக்கூடாதபடி தடையா இருக்கிற இடலா இருக்கிற அந்த மனுஷர்கள் தான் அது யாரு, களைகள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. நீங்க நல்லா கவனிச்சுங்க. இப்போ ஒருவேளை நம்ம சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, களைகளாவே மறிக்க கூடாது. களைகளாவே மறிக்க கூடாது. அவங்க என்ன செய்யணும், நல்ல விதையா மாறிடணும். நல்ல விதையா மாறிடணும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அவங்களுக்காக நம்ம பிரயாசப்பட வேண்டும். அவங்களுக்காக நம்ம ஊழியம் செய்யணும். அவங்களுக்காக நம்ம திறப்பில் இருக்கணும். அவங்களுக்காக நம்ம சுவிசேஷங்களை என்ன செய்யணும், அறிவிக்கணும். ரெண்டாவது அதுல வாசிக்கிறோம், அவங்க எல்லாரும் அக்கிரம செய்கிறவர்கள். அவங்கள யாருங்க, அக்கிரமம் செய்கிறவர்கள். அக்கிரம செய்கிறவர்களா இருக்கிறாங்க. அக்கிரமம் அப்படின்னா கிரமத்துக்கு எதிராக இருக்கிறது எல்லாமே அக்கிரமம். கிரமம் என்று சொல்லும் போது தேவ ராஜ்யம் எல்லாமே கிரமமாக எல்லாமே நடக்கிறதா. கிரமம்னா ஒழுங்குன்னு அர்த்தம். கிரமம்னா ஒழுங்கு. ஒழுங்கும் கிரமமாக எல்லாம் நடப்பதாக அப்படின்லாம் வரும். ஒழுங்கு கிரமம் அப்படின்னா ஒழுங்கு. அப்ப எல்லாமே என்னன்னா அது கரெக்டா அதனுடைய அந்தந்த முறைமைகளிலே அந்தந்த நேரத்துல அந்தந்த ஒழுங்குல என்ன செய்யும் நடக்கிறதா அது கிரமம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள் அவன் கிரமமான வாழ்க்கை வாழ்வாங்க. அவன் ஒரு நாள் அக்கிரமமான என்ன செய்ய மாட்டாங்க, வாழ்க்கை மாட்டாங்க. கிரமமான வாழ்க்கை, ஒழுங்கான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, நீதியான வாழ்க்கை, இதுதான் தேவ பிள்ளைகள் வாழணும். ஆனா அந்த பொல்லாங்கனுடைய புத்திரர் எப்படி வாழ்றாங்க அப்படின்னா அக்கிரமமாக வாழுகிறார்கள். அக்கிரமமான வாழ்க்கை, துணிகரமான வாழ்க்கை. துணிகரமா பேசுவாங்க. வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகளா வரும். வாயிலிருந்து அவிசுவாச மோசமான பொல்லாத வார்த்தைகள் எல்லாம் வரும். அவருடைய செய்கள்லாம் இன்னொரு மனுஷனை கெடுக்கலாம் அல்லது இன்னொரு மனுஷனை நாம் கீழே தள்ளி கூட நம்ம வாழலாம் என்று சொல்லி தன்னை குறித்து மட்டுமே யோசித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு குறித்து என்ன செய்ய மாட்டான், கவலைப்படவே மாட்டான். அல்லேலூயா. அது அக்கிரமமான ஒரு செயல். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பிசாசுடைய அடிப்படை நோக்கத்தை ஒரு காரியத்தை சொல்றேன். இது நம்ம சபையில இருக்கக்கூடாது. என்ன காரியம் அப்படின்னா, பிசாசு
ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி அவன் ஆளுகை செய்கிறான் அப்படின்னா, நல்லா கவனிங்க, பிசாசு எப்படி ஆளுகை செய்கிறான் அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள என்ன எண்ணத்தை அவன் புகுத்துகிறான்னா, நீ உன் பக்கத்துல இருக்கிற அந்த மனுஷனை காட்டிலும் நீ ஒரு படி உயர்ந்தவன், ஒரு படி மேலானவன், அவன் உங்க பக்கத்துல இருக்கிற மனுஷன் உன்னை காட்டிலும் ஒரு படி தாழ்ந்தவன், நீ அவனை என்ன செய்யலாம்? ஆளுகை செய்யலாம். யார் ஆளுகை செய்யலாம்? மனுஷனை ஆளுகை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பிசாசனுடைய தந்திரமான போதனை இன்னைக்கு உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இது ஆண்டோட சித்தம் இல்ல. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். கர்த்தர் மனுஷனை பார்த்து, நீ இந்த மிருகங்களையும் பறவைகளையும் மச்சங்களையும் பூமியில எல்லாவற்றையும் என்ன செய்? ஆண்டுகொள். என்ன சொன்னாரு? ஆண்டுகொள் அப்படி சொன்னார். வாசிங்க அந்த வசனத்தை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் நினைக்கிறேன். ஆதியாகமம் 1:28. நீங்கள் பலுகி பெருகி அதை கீழ்ப்படுத்தி மச்சங்களையும் பறவைகளையும் ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். எதை ஆண்டு கொள்ளுங்கள்? எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆனா யார் ஆண்டு கொள்ளக்கூடாது? சக மனுஷனை ஆண்டு கொள்ளக்கூடாது. சக மனுஷன் என்ன செய்யக்கூடாது? ஆளக்கூடாது. யாரதான் ஆளணும்? மனுஷனையும் ஆளக்கூடாது. மற்ற எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஆளணும். மற்ற எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஆளணும் என்று சொல்லி ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தார். ஆனா மனுஷன் பாவ செய்ததுக்கு பின்பாக நடந்த விஷயம் அப்படின்னா, இன்னொருவனை ஆளுகை செய்ய வேண்டும் என்று அவனுடைய உள்ளத்துக்குள்ளாக பிசாசு தவறான போதனைகளை என்ன செஞ்சான்? போதித்து விட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பணக்காரன் ஏழைகளை ஆளுகிறான். அது நம்ம நாட்டு இன்னும் மோசம். நம்ம நாட்டுல எப்படி கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னா, மேல ஒரு ஜாதி இருக்கு, அதுக்கு இன்னொன்னு ஜாதி, ஜாதிக்குள்ளே பல ஜாதி இருக்கு, ஜாதிக்குள்ளேயே பல ஜாதி. அந்த ஜாதிக்குள்ளே என்னன்னா, அதுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கா? சொல்லுங்க. அந்த ஜாதிக்குள்ளேயே இப்ப உயர்ந்த ஜாதி சொல்லப்பட்ட அந்த ஜாதிக்குள்ளேயே அதுக்குள்ள பல பிரிவுகள் இருக்கு. அந்த பிரிவுல என்ன சொல்றதுன்னா, நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன் என்று சொல்லி அதுக்குள்ளே பிரிவு. அது இந்த கட்டமைப்புல யார் கொண்டு வந்தது அப்படின்னா, இது பிசாசினால் கொண்டு வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா சொல்றது? பிசாசால் கொண்டு வந்தது. ஒரு குடும்பத்துக்குள்ளாக ஆண்டவர் எல்லாரையும் சமமாகத்தான் வச்சிருக்கிறார். புருஷன் மனைவி எல்லாம் எப்படிப்பட்டவங்க? சமம். அல்லேலூயா. இப்ப புருஷன் ஆண்டு உண்டாக்கி இருக்கிறன்னா, இந்த புருஷன் தனிமையாக உலகத்துல ஜெயமா வாழ முடியாது, ஒரு ஆசீர்வாதமா வாழ முடியாது, சந்தோஷமா வாழ முடியாதுன்னு தான் ஆண்டவர் யாரை உண்டாக்கினாரு? ஒரு மனைவி உண்டாக்கினார். அந்த மனைவி புருஷனுக்கு யாருங்க? துணை. புருஷனுக்கு என்னது? துணை. அல்லேலூயா சொல்லுங்க. சகரியால வாசிக்க முடியும், உடன்படிக்கையின் தோழி. உடன்படிக்கையின் தோழின்னு இருக்கு. அப்போ ஒரு துணை தான். அப்ப துணை என்று சொல்லும் போது நீ புருஷனுக்கு மேல கீழே, அல்ல புருஷன் உனக்கு மேல கீழே அப்படி எல்லாம் கிடையாது. என்னது? சரிசமமாக வைத்திருக்கிறார். ஏன்னா புருஷன் மனைவி என்ன செய்யக்கூடாது? ஆண்டு கொள்ளக்கூடாது. மனைவியும் புருஷன் என்ன செய்யக்கூடாது? ஆண்டு கொள்ளக்கூடாது. யாரும் யாரும் என்ன செய்யக்கூடாதுங்க? ஆளக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஊழிய செய்யும் போது ஒருவரையும் இயேசு என்ன செய்யல? ஆளுகை செய்கிறது போல, அதிகாரம் செலுத்துகிறது போல ஒரு காரியத்தோடு என்ன செய்யல? செய்யவே இல்லை. அப்போ இந்த பரலோக ராஜ்யத்துல எல்லாருமே யாருதான்? சமம். ஆமென். நம்ம 1000 வருஷம் அரசாட்சிக்குள்ள இயேசு கிறிஸ்து பகிரங்க வழியில இயேசு கிறிஸ்து உலகத்தை அவர் ராஜாவா இருந்து உலகத்தை முழுது ஆளுகை செய்யும் போது இந்த வேற்றுமை ஏற்றத்தாழ்வுல ஒன்றும் கூட இருக்காது. எப்படி இருக்கு பாருங்க. இப்ப வெள்ளைக்காரங்க கருப்பினத்தோட என்ன செய்யறாங்க? ஆள்றாங்க. நான் தான் பெருசு, நீ கீழே ஆள்றாங்க. நிறைய அடிமைத்தனங்கள் இருக்கு. இப்ப எல்லா மதத்திலையும், சில மதத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் தாழ்வானவங்க, ஆண்கள் தான் உயர்ந்தவன் இருக்கு. இதெல்லாம் பைபிள் சொல்லப்பட்ட காரியம் இல்ல. இதெல்லாம் பிசாசினால் வந்த காரியம். இதெல்லாம் அக்கிரம செய்கைகள். நம்ம சபையில் அப்படிப்பட்ட எண்ணங்களும் என்ன செய்யக்கூடாதுங்க? வரவே கூடாது. இது பிசாசுடைய போதனை. அவன் உலகத்தை இப்படிதான் ஆண்டுட்டு இருக்கிறான். உலகத்தை எப்படி ஆள்றது தெரியுங்களா? ஒருத்தர் மேல உட்கார வச்சிருவான், எனக்கெல்லாம் நீங்க அடிமை, எனக்கெல்லாம் நீங்க
அடிமை, நான் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவேன், எல்லா கண்ட்ரோல் எங்கிட்ட தான் இருக்கு. அப்ப அது கீழே ஒருத்தர் வச்சிருக்கான், அவன் என்ன செய்வான், அது அவனுக்கு கீழே ஒருத்தர் வச்சிருக்கான், அவன் என்ன பண்றான், அவனுக்கு கீழே ஒரு அப்ப கட்டமைப்பு என்னன்னா, அப்ப ஒரு மனுஷனுக்கு என்ன நினைப்ப அப்படின்னா, இந்த நம்ம ஜாதி எடுத்துங்க, என்ன நினைப்ப அப்படின்னா, நான் எனக்கு கீழே 4 பேர் இருக்கிறாங்க, எனக்கு கீழே 6 பேர் இருக்கிறான், 4 பேர், அந்த கீழே போன எனக்கு கீழே 2 பேர் இருக்கிறானுங்க, அப்படியே ஒரு பெருமை உங்களுக்கு புரியுங்க சொல்றது. அவன் இன்னொருத்தன் கீழே அடிமையா இருக்கிறானுங்கிற ஒரு வருத்தம் அவனுக்கு இல்ல. இந்த எண்ணத்தை இது கட்டமைப்பை கொண்டு வந்தது யாருன்னா பிசாசு. எவ்வளவு மோசமான காரியம் பாருங்க. இயேசு கிறிஸ்து கூட எனக்கு உடன் சகோதரன் சொல்றாரு, எனக்கு உடன் சகோதரன் சொல்றாரு, என் உடன் வேலைக்காரன் சொல்றாரு. அவர் நீ எனக்கு கீழே இருக்கிற நான் எஜமான், நீ எனக்கு வேலைக்காரன் சொல்ல. அதனால இயேசு என்ன சொன்னாரு, நான் உங்களை என்ன செய்யறேன், நான் உங்களை வேலைக்காரன் சொல்ல மாட்டேன், உங்களை என்ன செய்யறேன், சிநேகிதன்னு சொல்றேன் அப்படிங்கிறாரு. எவ்வளவு பெரிய போதனை பாருங்க. இப்ப நம்ம சபையில கூட அப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வு என்ன செய்யக்கூடாது, பெருசு சின்னது அப்படி எல்லாம் இருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட எண்ணமே நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆனா நமக்கு என்னது, ஒவ்வொருக்கும் ஒரு வேலை ஆண்டு கொடுத்திருக்கிறாரு. எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்காரு, இந்த பாஸ்டர் இருக்கிற வேலை கொடுத்திருக்காரு, இந்த வேலையை நான் என்ன செய்யணும். அப்ப ஆண்டு ஒவ்வொரு வேலையை என்ன கொடுத்தா செய்யணும். அப்ப இந்த வேலையில இது கனத்துக்குரிய வேலை, இது கனவீனமான வேலை அப்படி யாரும் என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. இந்த சரீரத்துல கனத்துக்குரிய பாத்திரம் அவயம் இருக்குது, கனவீனமான அவயம் இருக்குது. இந்த கனவீனமான அவயம் பார்த்து நான் எனக்கு கனவீனமான இருக்கிறேன், அதனால என்ன செய்ய நான் ஒத்துழைக்க மாட்டேன்னு சொன்னா சரீரம் என்ன ஆகும், முழு சரீரம் பாதிக்கப்படும், முழு சரீரம் பாதிக்கப்படும். அப்ப ஆண்டவர் எதுவுமே கனவீனம் கனத்துக்குரிய ஆண்டவர் என்ன செய்யறதுல பிரிச்சு பாக்குறதுல, ஆனா எல்லாம் என்னது சரிசமமாக வச்சிருக்கிறார். சொல்லுங்க. அப்ப இந்த போதனை எல்லாம் பிசாசுனால உண்டாகிற இது அக்கிரமக்காரர், இவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார், ஒரு நாள் கூட்டுவார். இப்ப நானும் நீங்கள் நல்ல விதையா இருக்கணும். நம்ம என்ன செய்யக்கூடாது, உலகத்தோட ஒத்து போய் நம்ம கலைகளா போயிடக்கூடாது. இன்னைக்கு கலைகளாக பிசாசு என்ன செய்யறான், அவனுடைய போதனைகளை, அந்த அக்கிரம சிந்தைகளை, அந்த இடர் உண்டாக்குற காரியங்களை இன்னைக்கு எல்லா உள்ளத்துல என்ன செய்யறான், விதைச்சிட்டே இருக்கிறான். டிவி திறந்தா விதைக்கிறான், செல்போன் பார்த்தா விதைக்கிறான், பக்கத்துல இருக்கிற மனுஷனோட பேசும்போது விதைக்கிறான், அந்த காரியத்துல எல்லாம் தேவையில்லாத விதைகள் எல்லாம் நம்ம உள்ளத்துல என்ன செய்யறான், விதைக்கிறான். நிறைய பேர் உள்ளத்துல விதைக்கிறான். அதனாலதான் நம்ம ஆண்டு சொல்றாரு, நீ அவனை விதைக்கிற விடாத, நீ என்ன செய்ய, இரவும் பகலும் கத்துட்டு வேற பேரு தியானிச்சுட்டே இரு. இந்த விதைகளை என்ன செய்ய, விதைச்சுட்டே இரு. இந்த வசனங்கள் என்ன செய், இரவும் பகல் தியானிச்சுட்டே இரு. அந்த விதைகளை என்ன செய்யக்கூடாது, உன்னோட வரக்கூடாது. அந்த பொல்லாங்கன் புத்திரராக நீ மாறி இருக்கக்கூடாது, நீ கலையிலா போயிடக்கூடாது, நீ ராஜ்யத்தின் புத்திரராக நல்ல விதையாக மாறணும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை கண்ணும் கருத்துமா என்ன செய்யறாரு, பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு பிரதர்கிட்ட சொன்னேன், கல்யாணத்துல ஜாதி பார்க்கலாமா? இப்பதான் ஜாதி பத்தி பேசுறேன் நான். சொல்லுங்க. பார்க்க கூடாது. ஓகே, சொல்லுங்க. மத்தவங்க யாராவது பார்க்கலாமா, பார்க்க கூடாதா? பைபிள் ஸ்டடினால என்ன செய்வோம், நம்மள தெளிவுபடுத்திக்குவோம். பார்க்கலாம், இவர் பார்க்க கூடாதுங்கிறாரு, நீ பார்க்கலாங்கிறாரு. சொல்லுங்க, யாரு சகோதரி சொல்லுங்க. பார்க்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. கல்யாணம் பண்ணும்போது நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம். இங்க நிறைய பேர் கிறிஸ்துக்குள்ள வர்றதுக்கு பெரிய தடை என்ன தெரியுமா, இந்த ஜாதி. என் பிள்ளை பெற்று வச்சிருக்கேன். நீங்க நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்காங்க. என்ன குத்துறேன்னா, கிறிஸ்தவனாலே தாழ்ந்த ஜாதி தான், கீழ் ஜாதிக்காரன் தான், இந்த ஜாதிக்காரன் தான் அப்படின்னு ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்காங்க. அப்படித்தானே? இன்னைக்கு நிறைய பேர், நானும் நிறைய சந்திச்சிருக்கிறேன். நிறைய பேர் அவங்க கிறிஸ்துக்குள்ள வர்றதுக்கு ஜாதி ஒன்று, சமுதாயம் ஜாதியை பார்க்குது. அதனால நாங்க வந்தா நீங்க சொந்தக்காரங்களாம் என்ன செய்ய மாட்டாங்க, எங்க வர மாட்டாங்க, பகைச்சிருவாங்க. எங்க கல்யாணத்துக்கு போக முடியாது, எங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்காது, அதனால என்ன செய்ய மாட்டோம், நாங்க வர மாட்டோம் அப்படின்னு சொல்ற நிறைய பேர் உண்டு. இப்ப கிறிஸ்தவங்க ஜாதி பார்க்கலாமா, ஜாதி உன்னோட இருக்கலாமா? அப்ப நான் கொஞ்சம் முதிர்ச்சியான
இது காரியத்தை வந்து முதிர்ச்சியான ஒரு 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 பக்குவத்தோட நம்ம என்ன செய்யணும், இதை நம்ம அணுகணும்னு நான் விரும்புகிறேன். நம்ம சபையில எப்படி அப்படின்னா, இப்ப நானும் நீங்களும் நல்ல வளர்ச்சிக்கு ஆயிட்டோம், நல்ல முதிர்ச்சி ஆயிட்டோம், கிறிஸ்துக்குள்ள நல்ல பக்குவம் ஆயிட்டோம், நம்ம வந்து நம்முடைய சொந்த காரியங்களை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம். சமுதாயத்தை வந்து நாம் என்ன வந்தாலும் நான் வந்து சந்திப்பதற்கு நான் தயாரா இருக்கு. நல்ல ஆவிக்குரிய வளர்ந்துட்டேன், என் பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்துட்டாங்க, எந்த நிலைமை வந்தாலும் சரி, பொருளாதார விஷயத்துல ஆவிக்குரிய விஷயத்துல நல்ல நிலைமை வந்துட்டோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, நம்ம ஜாதி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, பணக்காரன் ஜாதி பார்க்க மாட்டான், பணக்காரன் ஜாதி பார்க்க மாட்டான். பெரிய பெரிய அந்தஸ்துள்ள அரசியல்வாதிகள் ஜாதியை பார்க்க மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பார்த்திருக்கீங்க? அப்ப பணம் வந்துட்டாலே என்ன இல்ல, ஜாதி இல்ல. தன் பிள்ளைகள் விரும்புகிற ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்கிறான், பெருசோ சின்னதோ அதெல்லாம் கவலை இல்லை. அந்தஸ்துல வந்துட்டோமா, எவனும் நம்ம கேள்வி கேட்க மாட்டான். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல அந்தஸ்து வந்தாலும் ஜாதி பார்க்கிறான், அது கேவலமான காரியம். அவங்கள கலைகள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்ல புரியுதுங்களா? அப்ப நான் கிறிஸ்துவ நான் எப்படி பாக்குறேன்னா, நீ நல்ல ஆவிக்குரிய ஜீவிதத்தை வளர்ந்துட்டேன்னா அந்த ஜாதி என்னமே இல்லை உனக்கு இல்லை அப்படின்னா, நீ தேவ சித்தம் கேட்டுட்டு தேவ சித்தமா இருந்தா என்ன செய் சொல்லுங்க, உன்னுடைய காரியத்துக்கு ஒத்து வந்துச்சுன்னா, உனக்கு மனசு சமாதானம் வந்துச்சுன்னா என்ன செய், யார வேணா கல்யாணம் பண்ண, அப்படிதான் பண்ணணும். ஏன் ஒரு நாள் என்ன செய்ய ஜாதி பார்க்க கூடாது. நான் 2-3 குரூப்ல இருக்கேன், அதுல எல்லாம் முக்காவாசி பேர்ல வந்து அவங்க என்ன ஜாதின்னு குறிப்பிடுறாங்க. நாங்க மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் போற born again போடுறாங்க, நான் பெந்த சபைக்கு போறோம்னு போறாங்க. ஆனா கீழே நாங்க என்ன ஜாதின்னு போடுறாங்க, கேஸ்ட்னு போட்டு அவங்க என்ன ஜாதின்னு என்ன செய்யறாங்க போட்டுறாங்க. இருங்க, அதான் சொல்ல வரேன். நான் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். நான் நீ முதிர்ச்சி ஆயிட்டேன்னு என்ன செய்ய வேண்டாம், நீ ஜாதி பார்க்க வேண்டாம். நான் சொல்ல புரியலையே உனக்கு? ரெண்டாவது பாயிண்ட் சொல்றேன் நான். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, நீ இப்பதான் ஆண்டுக்குள்ள வந்திருக்கிற, இது ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறேன், உனக்கு சில நிர்பந்தமான சூழ்நிலைக்குள்ள இருக்கிற. நீ நல்லா கவனிச்சுங்க, என்ன சூழ்நிலை? நிர்பந்தமான சூழ்நிலை இருக்கிற. சில குடும்பத்துல பாருங்க, முழுசா ரட்சிப்பு அனுபவத்துக்குள்ள அந்த வளர்ச்சிக்குள்ள முதிர்ச்சிக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க, இப்பதான் ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பாங்க. இன்னும் அவங்களுடைய அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்ன செய்யல, இன்னும் வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில நல்லா கவனி, அப்படிப்பட்ட நிலைமையில ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா அந்த களை பிடுங்கும் போது, களைய நீ பிடுங்கும் போது கோதுமைக்கு என்ன வந்துடும், பாதிப்பு வந்துடும். அதனால களை என்ன செய்ய, யார் சொல்ல புரியுதா? நான் சொல்ல எத்தனை புரிஞ்சது நான் சொல்றது? நீ களை பிடுங்கிட்டேன்னா கோதுமைக்கு பாதிப்பு வந்துடும். புரியுதா சொல்றது? இந்த ஜாதிய நீ என்ன செய்ய, உனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இப்பதான் நீ வந்து இருக்கிற ஆண்டுக்குள்ள முதிர்ச்சி இல்ல, நீ சாதாரணமா இருக்கலன்னா நீ என்ன செய்ய, பாத்துக்க. நீ யார் சொல்ல புரியுது? நீ பாத்துக்கோ. ஆனா உன்னை முதிர்ச்சி ஆயிட்டு நீ திருப்பி ஜாதிக்குள்ள போனேன்னா தப்பு. உன் நிர்பந்த நிமித்தமாக, நான் திருப்பி அந்த வார்த்தை சொல்றேன், நிர்பந்த நீ கட்டாயத்து நிமித்தமாக, சூழ்நிலை நிமித்தமாக, இன்னும் அந்த அளவுக்கு நீ உன் குடும்பம் முதிர்ச்சி ஆகல, நீ மற்ற ஜாதி கல்யாணம் பண்றதுனால வருகிற எல்லா அவச்சல்களை பேச்சுகளை தாங்குற அளவுக்கு நீ இன்னும் என்ன செய்யல, நீ வளரல, இன்னும் தாங்கக்கூடிய பலன் உனக்கு இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம், பாத்துக்கோ. ஏன் பாத்துக்கோன்னு சொல்றேன்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கலையில என்ன செய்யாத பிடிங்கிறாதப்பா. நீ கலையில பிடுங்கும் போது எதுக்கு பாதிப்பு வந்துடும், கோதுமைக்கு பாதிப்பு வந்துடும். இப்ப கலைகள் பிடுங்கும் போது அவங்க விசுவாசத்துக்கு என்ன வந்துடும், பாதிப்பு வந்துடும். அவங்க விசுவாசத்தை பாதிப்பு வந்துடும். அவங்க இடரை போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நல்ல விதையில இருந்து திருப்பி என்ன செய்வாங்க, பின்மாற்றத்துக்கு போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால என்ன செய்ய, விட்டுரு. எத்தனை புரியுது நான் சொல்றது? இதுதான் முதிர்ச்சி. இதை வந்து நம்ம சபையில பேலன்ஸ் பண்ணணும். ஆனா அந்த ஜாதி பாக்குறதுக்கு நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, என்கரேஜ் பண்ணக்கூடாது, உற்சாகப்படுத்தக்கூடாது. பரவாயில்ல, பாருங்க பாருங்க பாரு, நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்களை நிர்பந்தப்படுத்தக்கூடாது, அவங்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன செய்யணும், அந்த 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 சூழ்நிலையில வெளியே கொண்டு வரதான் பார்க்கணும். அல்ல சொல்லுங்க. ஒன்னும் ஒரு அம்மா நம்ம இங்க பட்டணத்துக்கு குடி வந்துட்டு வந்தாங்க, சர்ச்சுக்கு வந்தாங்க. அப்போ அவங்க பையனுக்கு பொண்ணு பார்த்தாங்க. அவங்க ஒரு வேற சபைக்கு போயிட்டு இருந்தவங்க. அந்த சபையில இருக்கிற பாஸ்டர் அவங்ககிட்ட இந்த விஷயம் சொன்னோன்னே அவர் சொல்லிட்டாரு, ஜாதி கொண்டுட்டு எங்கிட்ட வராதீங்க, இந்த காரியத்தை எங்க சொல்லாதீங்க, போங்க அப்படின்ட்டாங்க.
அவர் மாதிரி ஒரு இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டார். இங்க வந்து ஒரு ஒரு 2-3 வாரம் சர்ச்சுகளை வந்தாங்க. அப்ப எங்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்ப நான் என்ன செஞ்சேன், அவங்களுடைய கம்யூனிட்டிலேயே ஒரு 4 பொண்ணு பார்த்து கொடுத்தேன். எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன். பாஸ்டர் நீங்க எப்படி பரவாயில்ல இப்படி பண்றீங்க, நாங்க இருக்கிற நிலைமை வேற, எங்க வீட்டுக்காரனோட ரட்சிக்கப்படல, எங்க பையனுக்கு இந்த வழி தான் பார்க்கணும்னு எங்க பாஸ்டர் சொன்னா ஜாதிங்கிற பேச்சு கொண்டு என்ன செய்யாத, நீ வராதன்னு இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. அப்ப 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 நீங்க பரவாயில்லையே, இத்தனை பொண்ணால ஃபார்வர்ட் பண்ணி விடுறீங்களே பரவாயில்லையே அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், அவங்க நிலைமை நிர்பந்தம் அப்படி. அப்ப நம்ம வந்து கலையை பிடுங்க கூடாது, அந்த ஜாதிங்கிற கலை என்ன செய்யக்கூடாது, பிடுங்கணும்னா அவங்க என்ன செய்வாங்க, விசுவாசத்துட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ களை பிடுங்கிறதுனால அந்த கோதுமைக்கு வந்து என்ன வந்துடும், பாதிப்பு வந்ததுனால என்ன செய்யாது, களை பிடுங்காது, அப்படியே என்ன செய்ய. எத்தனை புரியுது நான் சொல்றது? அப்ப நம்ம வந்து சில இதுக்குதான் ஆவியானவர் சில நமக்கு ஒரு வழிநடத்தலை நமக்கு என்ன செய்வாரு, தருவா. இது ஒரு பாஸ்டர் நான் பகிர்ந்து கொண்டேன். அவர் கேட்டுட்டு, பாஸ்டர் எப்படி நீங்க இதெல்லாம் யோசிக்கிறீங்க, எப்படி எல்லாம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ நமக்கு அப்ப நம்ம வந்து இதுதான் ஒரு சபை நடத்தக்கூடிய சபை எப்படி நடத்தணும், நம்ம வந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும் தான், சாட்சியை வாழணும் தான், நம்ம கோதுமை மணிகளாக தான் வாழணும். நம்ம வந்து கலைகளை என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. ஆனாலும் கூட சில விஷயத்துல நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கூட நம்ம என்ன செய்யணும், நம்ம சில காரியத்தை நாம் காம்ப்ரமைஸ் ஆகுறது தப்பு கிடையாது. ஆனா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, எல்லாத்துக்கும் என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரிக்டா நம்ம என்ன செய்யணும், யார் என்ன செய்யணும், நம்ம சபையில் யார் என்ன செய்யக்கூடாது, அந்த ஜாதி உணர்வே இருக்கக்கூடாது. அது பிசாசினால அந்த போதனை, அது அக்கிரமக்காரோடைய அது குணம், அது பிசாசினால போதிக்கப்பட்டது. ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கு. நம்ம வந்து அக்கிரமக்காரராக கலைகளா போயிடக்கூடாது. கலைகள் என்ன செய்யணும், கலைகள் அந்த அவங்கள வந்து கிறிஸ்துக்குள்ளாக இந்த ராஜ்யத்தில் கொண்டு வந்து நல்ல விதைகளா நம்ம என்ன செய்யணும், மாத்தணும். நமக்குள்ள வேற்ற தாழ்வுகள், நமக்குள்ள வேற்றுமையான எண்ணங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம வந்து கர்த்தர் பார்க்கிற வண்ணமா பார்க்கணும். எந்த விஷயத்தையும் நம்ம ஆண்டவர் என்ன நினைக்கிறார், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், ஆண்டுடைய நோக்கம் என்ன, ஆண்டுடைய அந்த ஐடியா, ஆண்டருடைய விருப்பம் என்ன, ஆண்டுடைய சித்தம் என்ன அப்படிங்கிற நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். நம்ம கேட்கறதே இல்லை, நம்ம என்ன செய்யறல, கேட்கறதே இல்லை. ஆண்டவரே நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, நீங்க என்ன இதை குறிச்சு என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு நம்ம ஆண்டு கேட்டிருக்கோமா? எல்லா விஷயத்தையும் கேட்கணும். எல்லா விஷயத்தையும் என்ன செய்யணும், கேட்கணும். இப்ப நம்ம சபையில வர்ற பெரும்பான்மையான பிரசங்கம் எல்லாம் கர்த்தருடைய கண்ணோட்டத்திலிருந்து நம்ம என்ன செய்யறோம், ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். மனுஷனுடைய கண்ணோட்டத்தை பார்த்தா தவறா போயிடும். அது நமக்கு தேவையில்லை, அது அவசியம் இல்லை. அப்ப ஏன்னா இந்த வசனத்தை எழுதி கொடுத்தது யாருன்னா கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. அப்ப அவருக்கு தான் இந்த உண்மையான அர்த்தம் தெரியும். அப்ப அவர்கிட்ட கேட்கும் போது, ஆண்டவர் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய சித்தம் என்ன, இது உங்களுடைய கருத்து என்ன அப்படி கேட்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார், சரியா சொல்லி கொடுப்பார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு நான் ஒரு நல்ல வசனங்களை நாம் கற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். மனுஷகுமாரன் என்ன செய்வார், தேவதூதர்களை அனுப்பி ஒரு பெரிய அறுவடையை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். இந்த அறுவடையில நானும் நீங்களும் கோதுமை மணிகளா இருக்கணும், பலன் கொடுக்கிற கோதுமை மணிகளா இருக்கணும். நீங்க நம்ம யாருக்குமே பலன் கொடுக்காத அளவுக்கு இருந்தோம்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற கலைன்னு சொல்லிடுவார். நம்ம பலன் கொடுக்கிற அளவுக்கு இருக்கணும். ஒரு நல்ல கர்த்தர் பார்க்கும்போது நல்ல கோதுமை மணிப்பா, நல்ல கோதுமையா, நல்ல விளைஞ்சிருக்கிறாங்க, நல்ல களஞ்சியது சேர்ப்பதற்கு ஒரு தகுதியுள்ள ஒரு கோதுமையா இருக்குது என்று சொல்லி கர்த்தர் பார்த்தாருன்னா உடனே களஞ்சியத்தில் என்ன செய்வார், சேர்த்துருவார். நம்ம பதராக இருக்கக்கூடாது, நம்ம கலைகளா இருக்கக்கூடாது. ஆமென். நம்ம கோதுமணிகளாக இருக்கணும். அதனால நம்ம வந்து யார் பார்த்தாலும் சரி, பார்க்காட்டியும் சரி, யார் நம்மை தூற்றினாலும் சரி, புகழ்ந்தாலும் சரி, யார் நம்மை அங்கீகரித்தாலும் சரி, அங்கீகரிக்க போனாலும் சரி, மனுஷனுடைய அங்கீகாரம் நமக்கு தேவை இல்லை. கர்த்தர் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பார்க்கிறவனமாக நம்ம உத்தமமான வாழ்க்கை வாழும்போது, அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது, வசனத்தை ஒழுங்கு கிரமமாக கை கொள்ளும் போது கர்த்தர் நம்மை கோதுமை மணிகளாக கர்த்தர் மாற்றி களஞ்சியத்தில் என்ன செய்யறாரு, சேர்க்கிறார். அல்லேலூயா. நம்ம கோதுமை மணியா இருந்தா தான் புறஜாதிகள் பார்த்து மனம் திரும்புவார்கள்.
நம்மளே சபைக்கு போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வசனத்தை படிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு நம்ம கலைகளை போல வாழ்ந்தோம்னா அப்ப அந்த கலை என்ன செய்யும்? சொல்லுங்க, மனம் திரும்ப மாட்டாங்க. இப்ப நம்ம கோதுமணியை போல நடக்கணும், அவருடைய பேச்சு நடக்க எல்லாம். இப்ப கோதுமை மணியுமா நடக்கணும்னா சொகுசான வாழ்க்கையா இருக்காது. நிறைய விஷயத்தை இழக்க நேரிடும். சொல்லுங்க, நம்முடைய அந்தஸ்துல இழக்க நேரிடும். அந்தஸ்து என்னது? கௌரவம். சொல்லுங்க, கௌரவம் எல்லாம் சில பேர் என்ன செய்யும்? இழக்க நேரிடும். சில விஷயங்களுக்கு நஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். பணத்துல நஷ்டப்பட வேண்டியதா இருக்கும், நம்முடைய உழைப்புல நஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் கிறிஸ்தவத்துல போதிக்கிறதே இல்லை. அப்படியே கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை சொகுசான வாழ்க்கைங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைங்க மிக மிக ஆசீர்வாதமான வாழ்க்கை. என்ன ஆசீர்வாதம்? என்ன ஆசீர்வாதம் சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றது அவ்வளவு சாதாரணம் இல்லை. சிலுவை சுமக்கிறது, சிலுவை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, சிலுவை சுமக்கிறது ஈஸியா கஷ்டமா? அது கஷ்டம். அது கஷ்டமான வாழ்க்கை. அப்ப கஷ்டமான வாழ்க்கையில சில பாரங்களை நம்ம சுமக்கணும், சில காரியத்தை விட்டு விடணும், சில காரியத்தை உதறி தள்ள வேண்டியது வரும், சில காசு நஷ்டப்பட வேண்டியது வரும், சில 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 நன்மைகள் இழக்க வேண்டியது வரும். நன்மைகள் இழக்கணும் பிரதர். சில நன்மைகளை நம்ம என்ன செய்யணும்? இழக்கணும். இழந்தாதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். தகப்பனையாவது தாயாவது, சொல்லுங்க, சகோதரனையாவது சகோதரியாவது மனைவியா பிள்ளைகளாவது ஆஸ்தியில அந்தஸ்தையாவது எல்லா சொத்துக்களை எல்லாம் இழக்கணும். இழந்தாதான் இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தினான ஆசீர்வாதம், நூறத்தினான பலன். அப்ப இழக்கருக்கு தயார் இல்லை நிறைய பேருக்கு. இந்த போதனையை யாரும் போதிக்கிறது இல்லை. அதனாலதான் நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல கோதுமை மணிகளை விட கலைகள் தான் அதிகமாயிடுச்சு. இப்போ என்னாயிடுச்சு? கலைகள் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு சாட்சி இல்லை. நம்மை பார்த்து மனம் திரும்பக்கூடிய அளவுக்கு சாட்சி இல்லை. நீங்க பக்கத்துல கேட்டு பாருங்க, இயேசு பிடிக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா கிறிஸ்தவனை பிடிக்காதும்பாங்க. சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. இயேசு பிடிக்கும், இயேசு நல்ல தெய்வங்க, இயேசு நல்லவருங்க, ஆனா என்ன செய்ய மாட்டான்? நல்லவர் தெரியுமா, வாப்பா சர்ச்சுக்கு வேணா வரமாட்டான். அது காரணம் யாரு? அப்ப நம்ம கோதுமையில இருந்து என்ன ஆயிட்டோம்? நம்ம கலையா போயிட்டோம். நம்ம பார்த்து ஒருத்தர் மனம் திரும்ப முடியல. நம்ம பார்த்து நம்முடைய நற்குணத்தை, அதனாலதான் சொன்னாரு யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, என்ன மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுங்க, நல்ல கனிகளை கொடுங்கப்பா. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் நல்ல கனிகளை கொடுங்க. இன்னைக்கு நல்ல கனி கொடுக்குறோமா? நம்ம வாயிலிருந்து கிருபை பொருந்தின வார்த்தை வருதா? நம்ம வாயிலிருந்து அந்த நற்செய்திகள் வருதா? என்கரேஜ் பண்ற வார்த்தை வருதா? ஒரு மனுஷனை நாம் உற்சாகப்படுத்துகிற வார்த்தை வருதா? ஒரு மனுஷனுக்கு அன்பு அரவணைக்கிற ஆறுதல் படுத்துகிற வார்த்தை வருதா? ஒரு மனுஷனை சுவிசேஷம் சொல்லுகிற அந்த நற்செய்தி சொல்லுகிற வார்த்தை வருதா? நீ நிறையபடி வாயிலிருந்து காயப்படுத்துகிற வார்த்தை தான் வருது, குற்றம் சொல்லுகிற வார்த்தை வருகிறது, குறை சொல்லுகிற வார்த்தை வருது, முறுமுறுக்கிற வார்த்தைகள் வருகிறது. சொல்லுங்க, நீங்க நம்ம கோதுமையா இருக்கிறோமா கலையா இருக்கிறோமா? உலகத்தான் கெட்ட வார்த்தை பேசுறான், உலகத்தான் மோசமான வார்த்தையை பேசுறான், உலகத்தான் இன்னொருத்தர் காயப்படுத்துறான், இன்னொருத்தருக்கு விரோதமா பேசுறான். இன்னைக்கு அதே காரியம் இன்னைக்கு சபைக்குள்ளேயும் வருது. அப்ப நம்ம கோதுமையில என்ன ஆயிட்டோம்? கலையா மாறிட்டோம். ஆண்டவர் கலைகளை ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு நாள் சேர்த்து சுட்டரிக்கிற அக்னியில ஆண்டவர் போட்டுருவார். ஆமென். இன்னைக்கு நாம் கற்றுக்கொண்ட காரியம், நாங்கள் கோதுமையா இருக்கணும். சில விஷயங்களை நம்ம கடந்து போயிடணும், அதை நம்ம பிடுங்கறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. சில விஷயங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? பிடுங்கக்கூடாது. நம்ம விட்டுறணும், பரவாயில்ல விட்டுருங்க. சில விஷயம் கடந்து போயிடணும். அடுத்த அதனாலதான் திருப்பி அந்த அஸ்திவாரத்தை திருப்பி என்ன செய்யக்கூடாதுங்க? போயிட்டு இருக்கக்கூடாது. திருப்பி அஸ்திவாரம் தோண்டி போட்டா என்ன ஆகுங்க? வீக் ஆயிரும், அஸ்திவாரமும் வீக் ஆயிரும். அந்த அஸ்திவாரத்து மேல பெரிய கட்டடத்தை என்ன செய்ய முடியாது? கட்டவே முடியாது. அதனால போட்டு அஸ்திபாரத்தை விட்டுருங்க, அதை பலப்படுத்துங்க, போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். திருப்பி தோண்டி என்ன செய்யக்கூடாது? ஐயோ கொஞ்சம் தப்பா போட்டேன், திருப்பி போடுங்க, என்ன ஆகும்? பூர்ணராக முடி
கடந்து போவோமாக. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அந்த வசனம் மட்டும் படித்து நாம் ஜெபிப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம். ஆகையால் கிறிஸ்துவ பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானம் கெடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரை உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. எபிரேயர் 6:1-2. பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. அப்ப நம்ம பெர்ஃபெக்ஷனுக்குள்ளாக, பூரணத்துக்குள்ள என்ன செய்யணும்? போயிட்டே இருக்கணும். நின்னு அவ்வளவுதான், திருப்பி அஸ்திபாரம் போடணும், என்ன செய்வோம்? பின்னாடி போயிடுவோம். அது தேவையில்லாத விஷயம். அல்லேலூயா. எத்தனை நீங்க கேட்ட வார்த்தைகள் பிரயோஜனமா இருந்துச்சு? நீ அவர் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோதுமை மணி போல் மாடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பாலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மாடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பாலன் கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினமுமக்காய் சுமக்கின்றேன், அனுதினமுமக்காய் சுமக்கின்றேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காகத்தானே ஐயா, அன்பருமக்காகத்தானே ஐயா. இந்த ஜெபத்தின் முடிவுக்கு ஆப்லேசிச்சோம். Thank you, Jesus. நன்றி இயேசுப்பா. Thank you, Father. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே உற்றவர்களுக்கு மத்தியில் அப்பா நாங்கள் நல்ல நிலத்தை போல ஆண்டவரே விதைக்கு ஒரு பக்குவமுள்ள காரியம் உள்ள பிள்ளைகளாக எங்களை வணங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தைகளை அப்படியே எங்களுக்கு எடுத்துக் கொடுக்கிறோம் தகப்பனே. இன்னும் ஆவிக்குரிய விஷயத்தில் விடப்படவும் ஆண்டவரே ஊழிய காரியங்களிலும் ஆண்டவரே கர்த்தர் பற்றுதலாக இருக்கவும் ஆண்டவரே இனி ஏனோ தானோ என்று வாழாதபடி கர்த்தருக்கான பிரியமான வாழ்க்கையில வாழ ஆண்டவரே அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்துகிற பிள்ளைகளாக சுவிசேஷங்களை அறிவிக்கவும் மற்றவர்களுக்காக செபிக்கவும் ஆண்டவரே ஒரு மாதிரியான பிள்ளைகளாக எங்களை இருக்கிறதற்காக நன்றி, நன்றி இயேசுப்பா. இன்னும் ஒப்பு கொடுக்கிறோம், தன்னை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. வேண்டாத கலைகள் எங்கள் உள்ளத்தில் எங்கள் குடும்பத்திற்குள் இருந்தால் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அகற்றும்படியாக ஆமென். ஸ்தோத்திரம். பிரியமான வாழ்க்கை வாழ ஆண்டவரே கர்த்தருடைய காரியத்துல மனமுகர்ந்து செயல்பட ஆண்டவரே இனி அநேக நாட்களாக ஜெப குறிப்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு கர்த்தருக்காக நாங்கள் ஆண்டவரை திறப்பிலிருந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஊழியத்துல ஆண்டவரே ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்த ஊழியம் செய்யவும் ஆண்டவரே ஆண்டவரே தெரியாத ஜனங்கள் வந்தாலும் கூட கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரே நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக ஊழியம் செய்கிற பிள்ளைகளாகவும் வாஞ்சியுள்ள பிள்ளைகளாக எங்களை உருவாக்குனதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை அப்படியே எங்களுக்கு நாங்கள் எடுத்துக் கொடுக்கிறோம். அப்பா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக எங்களை உருவாக்குனதற்காக நன்றி இயேசுப்பா. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.